அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 18வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். எவ்வுயிர் திரளும் என்னுயிர் எனவே எண்ணி நல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றியே அச்ச நீக்கிடவும் செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு களிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் எந்தாய் அப்படின்னு அருமையாக இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இதுக்கு விளக்கம் என்னன்னா, எந்தை பெருமானே, உயிர் வகைகள் யாவும் எனது உயிர் போல கருதி அவை அனைத்தும் நல்ல இன்பம் பெறச் செய்யவும் அவற்றிற்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் நீக்கி அச்சத்தை போக்கிடவும் மனத்தின் கண் செம்மையான அறம் கொண்டு உன்னுடைய திருவடிகளை வாயார புகழ்ந்து பாடி இன்ப கூத்தாடி அதனால் உள்ளத்தில் பொருந்துகின்ற மகிழ்ச்சியினால் அறிவு கெடாமல் இவ்வுலகில் உயர்வு பெறவும் விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த பாடலை பாடிக்கிறாங்க. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் நமது உயிர் போல எண்ணி அவர்கள் அந்த உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழணும் அப்படின்ற அந்த உணர்வு நிலையிலேயே நம்ம வாழணும். அவங்களுக்கு அந்த ஜீவகாருண்யம் செய்யணும். அதே சமயத்தில் கடவுளிடத்தில் பக்தி, இந்த அனைத்து உயிர்களிடத்திலும் இரக்கம், இது ரெண்டையும் தான் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பாடல் மூலமும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம சான்றாக இப்போ என்ன பார்க்கலாம்னா, அகவல்ல இருந்து சில பாடல்களை பார்க்கலாம். அகவல்ல அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதை எடுத்து இங்கே உள்ள கருத்துக்கள் எல்லாம் அந்த அகவல்லையும் அந்த வரிகள்லையும் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, முதல்ல இந்த வரிகள் பாருங்கள். 969 970. உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செய்ரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. அதாவது எல்லா ஜீவன்களையும், அதாவது ஈ எறும்பு முதல் யானை வரை, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து ஜீவர்களையும் பாரபட்சமின்றி உற்றார், உறவினர், அயலார், அப்புறம் அப்படின்ற எந்த ஒரு பேதமும் இல்லாமல் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி அந்த உயிர்களிடத்தில் எந்த காரணமும் கொண்டு எந்தவித கிளேசமும் கொள்ளாமல், அதாவது எந்த ஒரு விரோதமும் கொள்ளாமல் எல்லா உயிர்களையும் சமமாக பாதித்து, அப்படி ஏதாவது அவர்கள் மேல் ஒரு விரோதம் இருந்ததுன்னா அதையெல்லாம் விட்டுவிடு என்று சொல்லிய சிவமே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அது கூட இன்னும் கூட வள்ளல் பெருமான் இந்த அருட்பா பாடல் பாருங்கள், மிகவும் சிறப்பான பாடல். எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலை தெளிவுபடுத்திடுறாங்க. எத்துணையும் பேதமுறாது, எந்த ஒரு பேதமுமே இருக்கக்கூடாது. எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்பெறும் இடம். தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன சொல்லணும்? இப்படி சொன்னவங்க அடுத்த வரியில் 967 68 கொல்லா நெறியே குருவருள் நெறி என பலகால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே
அதாவது கொல்லா நெறியே குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே. அதாவது எந்த ஜீவனையும், அதாவது இப்போ என்னோட உடம்பு அதுவும் ஜீவன் தான், அப்போ இன்க்ளூடிங் மைசெல்ஃப், எல்லா ஜீவன்களையும் உயிர்வதை செய்யாது, அதாவது எந்த ஜீவனுக்கும் எந்த வகை தீங்கும் செய்யாமல் வாழ்கின்ற நெறியே ஒரு குருவானவர் அருள்கின்ற நெறி எனக்கு என்று எனக்கு பலமுறை உரைத்த விளக்கி சொன்ன மெய்ச்சிவமே அப்படின்னு சொல்லி இந்த 2 வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதே தான் திருவள்ளுவர் திருக்குறளில் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உயிர்களை கொல்லாமல் புலால் உண்ணாமல் தவிர்ப்பவன் உலகில் உள்ள அனைவரும் கைகூப்பி தொலை வாழ்வான் அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. அப்போ வள்ளுவர் சொன்னதும் இந்த வள்ளலார் சொன்னதும் எல்லாமே ஒன்று தான். இப்படி சொன்னவங்க இன்னும் கூட 973-74 வரிகளில் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே அப்படின்றாங்க. அதாவது எல்லா ஜீவன்களுக்குள்ளும் நான் இருக்கின்றேன், அதே நேரத்தில் எல்லா ஜீவன்களும் எனக்குள்ளே தான் இருக்கின்றன. இந்த உண்மையை உணர்ந்து பிற உயிர்களுக்கு நன்மையான செயல்களையே செய்து வருவாயாக என்று கூறிய சிவமே. அதுதான் இந்த பாடலுக்கு விளக்கம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிற உயிர்களுக்கு நம்ம ஏன் நன்மை செய்யணும் அப்படின்னா, அந்த உயிர்களுக்கு உள்ள இறைவன் தான் இருக்கிறான். அப்போ பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்மை, அதனால் அதுதான் கடவுள் வழிபாடாகவே ஆயிடுது அப்படின்னு தான் இது மூலமாக தெளிவாகுது. சரி, இப்படிலாம் சொன்னவங்க இந்த இதில் சொல்கிறாங்க பாருங்களேன், செவ்வையுற்று உனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி அப்படின்றாங்க. அதாவது இடைவிடாமல் கடவுளை பற்றியே நம்ம பாடணும், அவனுடைய புகழை பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே பலமுறை இந்த பாடலை பார்த்துருக்குறோம். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை படிக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி தெய்வம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வம், மகா தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படின்றாங்க. இதில் இந்த வரிகளை கவனிங்க. வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். அப்போ நம்ம வாயார அந்த இறைவனை புகழ்ந்து பாடணும். ஞானசரியில் முதல் 3 பாடலில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அப்படி பாடி தான் பக்தி செய்யணும். அதைத்தான் இங்கேயும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. நம்ம இறைவனை வாயார வாழ்த்தணும். வாயார வாழ்த்தி அந்த பாடி பணியணும். பணியும் போது நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். பக்தி செய்யணும். அதே சமயத்தில் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்துகிறாங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்ற அந்த நினைவோடையே இருக்கணும் அப்படின்றது தான் அவர் வலியுறுத்தி எல்லா பாடல்களையும் சொல்லிட்டு வராங்க. சரி, இப்படி சொல்லிட்டு வராங்க. முடிவாக என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் எந்தாய். நான் அழியாமல் இங்கே வாழ வேண்டும். அப்படி அழியாமல் இங்கே வாழணும்னா நம்ம அதுக்கு அழியாத ஒரு நெறி வேணும். அந்த நெறி இல்லாமல் நம்ம அந்த அழியாமல் இங்கே வாழ முடியாது. அந்த நெறியையும் வள்ளல் பெருமான் அருமையாக இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அதாவது பொய் நெறி அனைத்தினும் புகுதாது என்னை செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே அப்படின்றாங்க. அதாவது அழிந்து விடக்கூடிய பொய்யான உலக நெறி எதிலும் செல்ல ஒட்டாது அருள் அடையக்கூடிய செம்மையான அருள் நெறியில் செலுத்திய சிற்சபையில் வாழ்கின்ற சிவமே அப்படின்றாங்க. அப்போ வள்ளலார் சொல்லக்கூடிய அந்த நெறி அதுதான் மெய்யான நெறி, அதான் அருள் நெறி, அதான் செம்மையான நெறி அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பாடல் வழியில் மூலமாக சொல்கிறாங்க. இங்கேயும் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம், அதாவது உனது புகழை பாடி பாடி மகிழ்ந்து இன்ப கூத்தாடி உள்ளத்தில் பொருந்துகின்ற மகிழ்ச்சியினால் அறிவு கெடாமல் இவ்வுலகில் உயர்வு பெறவும் விரும்புகின்றேன் அப்படின்றாங்க. இது மாதிரி ஒரு உயர்வு பெறணும் அப்படின்னா நம்ம உயர்வான நெறியான வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய
இந்த சுத்த சன்மார்க்க நெறியை தான் பின்பற்றணும். அதைத்தான் இந்த அகவல் வரியிலையும் அவர் சொல்கிறாரு, பொய்நெறி அனைத்தினும் புகுத்தாது என்னை அருட்செந்நெறி செலுத்திய சிற்சபை சிவமே அப்படின்றாங்க. அதோடு கூட இன்னும் இந்த வரியில் பாருங்கள், எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் ஜீவமே. அதாவது பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை ஆகிய இவற்றினால் பிற ஜீவன்கள் படக்கூடிய துன்பங்களை பார்த்து அவற்றை அறிந்து அதை பார்த்தாலோ கேட்டாலோ உடனே நம்ம முடிந்தவரை அதை நீக்குவதற்கான முயற்சி பண்ணணும். இதைத்தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் அப்படின்றாங்க. ஆன்மாவுடைய இயற்கை குணமே தயவு தான், ஜீவகாருண்யம் தான் சொல்கிறாங்க. கருணை, தயவு, ஈரம், இரக்கம், பரிவு, பாசம் இவையெல்லாம் இயற்கையாகவே யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, கருணை, தயவு, ஈரம், இரக்கம், பரிவு, பாசம் என்பவை யாரிடத்தில் இயற்கையாகவே சுபாவமாகவே இருக்கின்றதோ அங்கே அன்னாரது உள்ளத்திலே விளங்கிய அருள் நிறைந்த உயர்ந்ததாகிய சிவமே அப்படின்றாங்க. அப்போ கருணை இயற்கையிலே, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் ஜீவமே அப்படின்றாங்க. இதில் செயற்கையே இருக்கக்கூடாது, அந்த இயல்பாகவே மாறணும். இந்த கருணைன்றது இயல்பாயிடணும். ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு துன்பம் ஏற்படுது அப்படின்னா அந்த உள்ளார்ந்து அந்த இயற்கை ஆன்ம நிகழ்ச்சி உண்டாகணும். அதுதான் அந்த ஆன்ம நிகழ்ச்சியின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றாங்க. ஆன்ம நிகழ்ச்சி பண்ணி வரும்போது தான் நம்ம அந்த ஜீவகாருண்யம் அந்த உணர்வே வரும். அதன் மூலமாக தான் நம்ம கடவுளுடைய அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஜீவகாருண்யம் முதல் பிரிவில் தெளிவாகவே சொல்கிறாங்க. இதோடு கூட இந்த வரிகளை பாருங்கள், யாரே எண்ணினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே அப்படின்றாங்க. துன்பப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த மொழி, யாராக இருந்தாலும் சரி, தன்னலம் கருதாது, எந்த ஒரு பாகுபாடும் கருதாது, பேதம் இல்லாமல் மனம் இறங்கி உதவுகின்றார்களோ அவர்களுக்கு அருள் வாழ்வு அளிக்கும் சிதம்பர சிவமே. இதுக்கு தான் வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் சொல்லியிருப்பாங்க, ஜாதி, சமயம், மதம் எதுலேயுமே இச்சை வைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நம்ம அதிலெலாம் அந்த மாதிரி இச்சை வச்சோம்னா நம்ம அது சுருங்கிடும். ஜீவகாருண்யம்ன்ற அந்த எண்ணமே வராமல் ஒரு லிமிட்டடாயிடும். ஒரு லிமிட்டடான இதில் தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சிருப்போம். அப்போ அந்த பரந்துபட்ட அறிவு அங்கே வராது. அது வள்ளல் பெருமான் நீங்கள் சொல்ல வர விஷயம் அதுதான். யாரே எண்ணினும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. அப்போ நம்ம மனசில் எந்த ஒரு பாகுபாடோ பேதமோ எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லா உயிர்களும் நம்ம உயிர் மாதிரி எண்ணி அந்த கடவுளாகவே நினச்சி தான் அந்த ஜீவகாருண்யம் செய்யணும் அப்படின்றதான் இப்போ நான் படித்த எல்லா வரிகள்லையும் அதை தான் வலியுறுத்தி சொல்லிட்டு வர்றாங்க. சரி, இதிலிருந்து முடிவாக என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த உண்மை, அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, வள்ளலாருடைய வாழ்வு, வாக்கு, அவர் சொல்லக்கூடிய இந்த சன்மார்க்க நெறி, சுத்த சன்மார்க்க நெறி என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் தெய்வமாவதற்கு, அதாவது கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகி அந்த மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வதற்கு அனைத்து விதமான அந்த வழிமுறைகளையும் போதனை செய்கிறது. இதை நம்ம ஒரு க்ஷணம் ஒன்று கூட விடாமல் முறையாக நம்ம பின்பற்றி வந்தோம்னா அவர் சொல்லக்கூடிய எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம். அவர் சொல்லக்கூடிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்று வாழலாம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 19வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.